பாம்பு என்ன அந்த இடத்துல ஊர்ந்து போகுது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நானும் இப்படி தான் ஷாக் ஆனேன். அன்றைக்கி பெருங்குடி சைடு வண்டியில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரே க்ரௌடு. என்னடா நானும் கிட்ட போய் பார்க்கலான்னு என்ன நான் பார்க்குறேன். தம்பி இந்த ஓரத்தில் வராங்க. பார்த்தா அவ்வளோ பெரிய பாம்பு அந்த கேபிளில் ஏறி போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்களேன் எப்படி ஏறிச்சு என்னன்னே யாருக்குமே தெரியல. எல்லாம் சுற்றி இருந்து பார்த்துட்டு வீடியோ எடுத்தாங்க. சரி நானும் உங்களுக்கு காட்டலாம் வீடியோ எடுத்தேன். எந்த பக்கம் இருந்தோ ஏறிடுச்சு போல இருக்குது. அதால் ஊற முடியல. அதோட பாடியோட மூவ்மெண்ட்ஸும் ஸ்ட்ரக்சருக்கும் ஏற்ற மாதிரி அதால் கம்பிடியோ ஒரு சின்ன கயர் மேலேயோ போகிறது ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ரொம்ப பொறுமையாக நெறிஞ்சு போச்சு. நான் கூட கீழே விழுந்திருந்தா பார்த்தேன். சுற்றி இருந்த க்ரௌடும் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சு. வேறு வழியும் இல்லை. அதுக்கு ஹெல்ப் பண்ணவும் நம்மளால முடியாது. அங்கே தெரியுது பார்த்தீங்களா பக்கத்தில் ஒரு மரம். அந்த மரத்தை தான் அது டார்கெட்டாக வச்சு ஊர்ந்து போயிட்டு இருந்துச்சு. இதில் ஒரு நடுவில் ஒரு காமெடி நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பையனும் ஒரு அம்மாவும் அங்கே வந்தாங்க. அது வெள்ளிக்கிழமை. அவங்க அம்மா சொல்கிறாங்க, நல்ல பாம்பு வெள்ளிக்கிழமை அதுமா வந்திருக்கு. அம்மா நாகத்தம்மா தாயே வெள்ளிக்கிழமை அதுமா இங்கே வந்திருக்கே. பக்கத்தில் தான் உன் கோவில் இருக்குது. அங்கேயே வரல அப்படின்னு. அதுக்கு உடனே பையன், அம்மா இது நல்ல பாம்பே கிடையாது, சார பாம்பு, அது கூட தெரியாமல் பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். சுற்றி இருக்கவங்கள செம்ம சிரிப்பு. எது எப்படியோ நம்புறவங்களுக்கு அது நம்பிக்கை, நம்பாதவங்களுக்கு அது ஒரு மாதிரி சயின்டிஃபிக்காக போயிடும். இதில் நம்ம ஒன்றும் ரிசர்ச் பண்ணுறதுக்கே இல்லை. கடைசியாக எப்படியோ கஷ்டப்பட்டு ஊர்ந்து போய் அந்த மரத்தை ரீச் பண்ணிச்சு. நீங்களே வீடியோ பாருங்கள். அந்த மரத்து கிட்ட போய் தொட்ட உடனே அது ஒரு ஸ்பீடாக செம்ம ஃபாஸ்ட்டாக போய் அந்த பக்கம் இருக்க பில்டிங்குள்ள போயிடுச்சு. இதோட இந்த வீடியோ முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஒரு பாம்பு இமோஜியே போச்சு. அதை யார் பார்த்தீங்க, எங்கே பார்த்தீங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோட வினர்ஸ் பார்க்கலாமா? ஆர்த்தி செல்வன், ராஜாத்தி மோகன், பார்வதி ரமேஷ். ஆர்த்தி செல்வன் ஃபிஷ் கவர் மேலே தான் ஃபிஷ் இமோஜி இருக்குன்னு கரெக்டாக வித் டைமிங்கோட இமோஜியோட போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 35 செகண்ட்ஸ் தான் அந்த ஃபிஷ் இருக்குன்னு. சமரில் எவ்வளோ பெரிய டெடிகேஷன், ரொம்ப தேங்க்ஸ். ராஜாத்தி மோகன் வந்து ஒரே ஃபிஷ்ஷும் ஷெல்லுமா போட்டுருக்காங்க. கரெக்டாக இந்த ஃபிஷ் இமோஜி தான் போட்டுருக்காங்க. பட் நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபிஷ் இமோஜி எங்கே இருந்துச்சுன்னு போட்டு ட்ரை பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் த கமெண்ட். நெக்ஸ்ட் பார்வதி ரமேஷ் சூப்பர்னு போட்டு சிரிச்சிருக்காங்க. நீங்களும் நெக்ஸ்ட் டைம் இமோஜி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லா வீடியோலையும் இமோஜி இருந்தால் அதை தேடி மறக்காம எங்கே இருந்ததுன்றதையும் எப்பயும் கமெண்ட் பண்ணுங்க. சீக்கிரமே ஒரு கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.